மங்கள ராகுவை காண ஆசையா? முப்பெரும் தேவியரை ஒரே சன்னதியில் காண ஆசையா? சேக்கிழாருக்கு மிகவும் பிடித்த தலத்தை காண ஆசையா? அப்போது நீங்கள் வரவேண்டிய தலம் கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநாகேஸ்வரத்தில் அருள்பாலிக்கும் நாகநாத சுவாமி திருக்கோயில். கால வரையறை செய்யப்படாத காலத்தில் செண்பக மரத்தின் கீழ் லிங்க திருமேனி கொண்டு இத்தலத்தில் சிவன் அருள்பாலித்தார். சந்திரனும் சூரியனும் வழிபட்டு நலம் பெற்றனர். நாக அரசனாகிய ராகு சுசீல முனிவரின் சாபத்தில் இருந்து விடுபட சிவனை பூஜித்த தலமாதலால் இத்தலத்திற்கு திருநாகேஸ்வரம் என பெயர் வந்தது. ராகு பகவான் நாகநாத சுவாமியை வழிபட்டதோடு தன்னை வழிபடுவோருக்கு பல நன்மைகளையும் அல்கிறார். கலத்திர தோஷம் மற்றும் குழந்தை பேரின்மை ஆகியவற்றை போக்கும் ராகு பகவான் திருநாகேஸ்வரத்தில் மட்டுமே நாகவல்லி நாகக்கன்னி என 2 தேவியருடன் தனி கோயில் கொண்டு நாகநாத சுவாமியின் ஆலயத்தில் தென்மேற்கு மூலையில் இருந்து அருள்பாலிக்கிறார். ராகு பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக மாறுவது தனி சிறப்பாகும். சிவராத்திரியில் 2ஆம் கால பூஜையில் ராகுவே சிவனை இத்தலத்தில் பூஜிப்பதாக நம்பப்படுகிறது. 2ஆம் குலோத்துங்கனின் முதலமைச்சராக விளங்கிய அருள்மொழித்தேவர் எனும் சேக்கிழார் பெருமான் திருவடி ஞானம் பெற்ற தலம் இத்திருநாகேஸ்வரமாகும். சேக்கிழார் திருப்பணிகள் செய்த தலம். எனவே சேக்கிழார், அவரது தாயார் அழகாம்பிகை மற்றும் சகோதரர் ஆகியோரது திருவுருவங்கள் ஆடல் வல்லான் சன்னதிக்கு எதிர்ப்புறமாக 4 திருவுருவங்களின் வலப்புறம் காணப்படுகிறது. ஒரு யுகத்திற்கு ஒரு சண்டிகேஸ்வரர் என 3 யுகங்களுக்கும் 3 சண்டிகேஸ்வரர்களாக ஒரே சன்னதியில் காட்சி தருகின்றனர். நாகநாத சுவாமியின் சன்னதிக்கு இடப்பக்கம் பிறையணி வால்நுதல் அம்மை சன்னதி உள்ளது. கார்த்திகை மாதத்தில் வரும் முழு நிலவு நாளில் இரவு 7:30 மணியளவில் இறைவியின் பாதத்திலிருந்து முகம் வரை நிலவின் ஒளிக்கதிர்கள் படுகின்றன. இந்நிகழ்வானது தாயாரை சந்திரன் வழிபடுவது போல் தோன்றுகிறது. இத்தலத்தில் மற்றொரு அம்மனாகிய கிரிகுஜாம்பிகை எனப்படும் குன்று மாமுலை அம்மை சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தவக்கோலத்தில் அருள்பாலிக்கும் கிரிகுஜாம்பிகையின் இடது பக்கத்தில் கலைமகளும் வலது பக்கத்தில் திருமகளும் விளங்குகின்றனர். சுதை வடிவத்தில் உள்ள தேவிக்கு அபிஷேகம் கிடையாது. தை மற்றும் ஆடி மாதங்களில் புனுகு தைலம் சாத்தப்படுகிறது. தாயாரின் தவத்திற்கு இடையூறு ஏற்படா வண்ணம் பாலசாஸ்தா, பாலசுப்பிரமணியர், சுரம் தீர்த்த விநாயகர் ஆகியோர் காவல் புரிகின்றனர். விநாயக பெருமான் கணங்களுக்கு பதியான தலம், கௌதமர் வழிபட்டு அகலிகையை அடைந்த தலம், நலன் வணங்கி தன் மனைவியை திரும்ப பெற்ற தலம், பராசர முனிவரின் சாபம் தீர்த்த தலம் என பலவித சிறப்புகளை கொண்டுள்ள இத்திருநாகேஸ்வரத்திற்கு நாமும் சென்று நாகநாத சுவாமியையும் தாயாரையும் வணங்கி எல்லாவிதமான நன்மைகளையும் அடைவோமாக.